இன்றைய செய்திகளின் தொகுப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த திமுக கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நடைபெறும் நிலையில் மாநகராட்சி சார்பில் விதிக்கப்படும் அபராத வரியை ரத்து செய்யக்கோரி திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உட்பட்ட கவுன்சிலர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. 10ஆம் வகுப்பு மற்றும் +2 மாணவர்களுக்கு செய்முறை தேர்வுகள் தொடங்கியுள்ள நிலையில் சென்னை சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளியில் வேதியியல் செய்முறை தேர்வு நடைபெற்று வந்த ஆய்வகத்திற்கு நேரில் சென்று அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆய்வு. திருப்பூர் அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம். அஜாக்கிரதையாகவும் வேகமாகவும் பேருந்து இயக்கியதாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கைது. எதிரிகளின் கப்பல்களை தாக்கி அழிக்கும் குரூஸ் ஏவுகணைகளை ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் இந்தியா. டெல்லியில் பாதுகாப்புத்துறை செயலாளர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. பழனி கோயில் மலையடிவாரத்தில் உள்ள கடைகளில் அதிகாலையில் தீ விபத்து. தீப எண்ணெய், நெய், சூடம் உள்ளிட்டவை இருந்ததால் கொழுந்துவிட்டு எரிந்த தீ. போர் முடிந்த பிறகு காசாவை அமெரிக்காவிடம் இஸ்ரேல் ஒப்படைக்கும். அமெரிக்க ராணுவ வீரர்கள் இதற்கு தேவைப்பட மாட்டார்கள் என அதிபர் டொனால்டு டிரம்ப் தகவல். தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் நாளை வரை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் பதிவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். தைப்பூசம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 1250 சிறப்பு பேருந்துகளை இயக்க ஏற்பாடு. சென்னை கீழாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இன்று 380 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.